குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான நாள், எல்லா நாளை விட முக்கியமான நாள் இந்த நாள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, செகண்ட் இயர் ஆனிவர்சரி. அதை உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்காக இந்த நேரத்தில் நான் நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அது முக்கியமாக ஃபஸ்ட்டு என் பேரண்ட்ஸுக்கு நான் தேங்க் பண்ணணும். என் அப்பா, என் அம்மாவுக்கு. என் அம்மா பார்த்திங்கன்னா என்றைக்குமே என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை அவங்க கைவிட்டதில்லை. யார் என் கூட சப்போர்ட்டிவாக இருந்தாலும் இல்லைனாலும் என் அம்மா எப்பயுமே எனக்கு பக்கபலமாக எனக்கு இருந்திருக்காங்க. இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னப்போ என் அம்மா நீ பண்ணுடா, கண்டிப்பாக உன்னால் நல்லபடியாக வர முடியும், நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளெஸ்ஸிங் பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு இனிஷியலாக ஃபண்டிங் கேபிட்டல் பண்ணியும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் சிஸ்டரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட இல்லை. இது எப்படி சொல்கிறது, நான் ஏதோ என் மேலே பரிதாபப்படுறதுக்காக தான் நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நான் இருந்தேன் ஒரு 2 இயர்ஸ் பேக். அப்போ நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரும்போது இனிஷியலாக கோட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லா பேங்க்லேயும் நான் போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஓனாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அதுக்கு செக்லீஃப் வேணும்னாங்க. அதுக்காகவே போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபண்டிங் பண்ணது என் சிஸ்டர் தான். என்கிட்ட அது கூட கையில் காசு இல்லை. அப்போ என் சிஸ்டர் தான் எனக்கு ஃபண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஆஃபீஸுக்கு பார்த்திங்கன்னா இனிஷியலாக அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு என் அம்மா பாதி அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அப்புறம் என் மாப்பிள்ளை பாதி அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அதனால் என் அம்மா, மாப்பிள்ளை, என் சிஸ்டர் இவங்க பண்ண சப்போர்ட்டை நான் இனிமேல் மறக்க முடியாது. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா என் மிஸ்ஸஸ் செல்வி, அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், என் கூட ஆஃபீஸில் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பார்த்திங்கன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களும் ஒரு பார்ட்னர் மாதிரி என் கூட ஜாயின் பண்ணாங்க. நம்ம சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒருத்தருக்கு பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் ஒருத்தருக்கு லவ் பண்ணி அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ஒரு பழக்கமாகி ஒரு 3 to 4 monthsக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh எனக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க. இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இந்த சேவிங்ஸ் இருந்ததை எனக்கு கொடுத்தாங்க. அது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இந்த காலத்தில் அது பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஏடிஎம் கார்டு எடுத்து என்கிட்ட கொடுத்து நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, நான் எதுவும் உங்களை கணக்கு கேட்க மாட்டேன், நம்ம ஆஃபீஸ்க்காக நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அதில் ஆரம்பித்த ஆஃபீஸ் தான் இது. ஃபுல் செட்டப் எல்லாமே அவங்க கொடுத்த ஃபண்டிங்கில் ஆரம்பித்து பண்ணது தான். ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் முதல்ல நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஒரு பிஸ்னஸ்குள்ளார ஃபஸ்ட்டு வந்திருக்க முடியாது. அப்புறம் எனக்கு முதல்ல எனக்கு ஃபைல் கொடுத்த ராஜா சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணி ஃபஸ்ட் ஃபைல் எனக்கு கொடுத்தாரு. அவரை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஃபைலை பண்ணி கொடுத்த நம்ம குணா சார் இப்போ பிஎன்பியில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கார். அப்புறம் அந்த ஃபைலை முடிச்சு கொடுத்த நம்ம கார்த்திக் சார், அவர் பிஎன்பியில் பிரான்ச் மேனேஜராக இருக்கார். இவங்க 2 பேருக்கும் நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் பண்ண உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோலாவில் பார்த்திங்கன்னா நம்ம மணிகண்டன் சார் இருக்கார், பிஎஸ்எம். அப்புறம் நம்ம அல்லா பகஷ் இருக்கார். அப்புறம் இப்போ பிஎன்பிக்கு மாறிட்ட நம்ம ரீகோ இருக்கார். ரீகோ அண்டு மணி சாரை நான் லைஃப்பில் நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவங்கள என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க நான் பண்ண ஃபைல்ஸில் ஒரு 50% ஃபைல்ஸ் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 1 இயரில் அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதனால் அந்த ஒரு சப்போர்ட்டை நான் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அதே மாதிரி ஐசிஐசியில் ஃபஸ்ட்டு ஃபைல் எனக்கு பண்ணி கொடுத்த கங்காதரன் சார், நான் உங்களையும் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். நீங்கள் செஞ்ச உதவி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த மாதிரி லிஸ்ட்டில் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். முக்கியமாக எனக்கு பக்கத்து ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆடிட்டர் ஆஃபீஸு. அவர் பார்த்திங்கன்னா ஆடிட்டர் குணசீலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் வந்தப்போ என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. நானும் என் மிஸ்ஸஸும் ஒரு 2 days மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேயே ஆஃபீஸ்லேயே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. என் மிஸ்ஸஸ் சைடும் சரி, என் சைடும் சரி. அப்போ அந்த டைமில் அவர் தான் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்காக, நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்புறம் இனிஷியலாக எனக்கு கொஞ்சம் கையில் அந்த டைமில் எனக்கு ஃபண்ட் இல்லாதப்போ கூட எனக்கு கையில் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து ஒரு 25,000 30,000 எனக்கு அமௌண்ட் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணார். அதெல்லாம் நான் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். குணசீலன் சார், தேங்க்யூ வெரி மச். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கோட சூப்பர்வைசர்
சாலமன் சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் என்கிட்ட வந்து ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு வந்து ரெண்ட் ஏதாவது கொடுக்குறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது கூட எனக்கு 1 or 2 months கூட எனக்கு டைம் கொடுப்பாரு. அந்த சப்போர்ட் வந்து வேறு எந்த ஒரு பில்டிங் ஓனரும் தருவாங்கன்றது எனக்கு தெரியல. அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் போட மாட்டார். நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளார கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ரெஷர் போட மாட்டார். அதுக்காக நான் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா சக்ரா அசோசியேட்ஸில் நம்ம வெங்கடேஷ் சார் இருக்கார். சக்ரா அசோசியேட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் ஒரு டிஎஸ்ஏ தான். வெங்கடேஷ் சார் அண்ட் ஜெயக்குமார் சார், அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா எனக்கு பிரதர்ஸ் மாதிரி. அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சில நேரங்களில் எனக்கு வந்து கேசஸில் வந்து முக்கியமான பேமெண்ட்ஸில் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சில கேசஸ் எனக்கு மூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில இடத்துல எனக்கே ஃபண்ட்ஸ் தேவைப்படும்போது அவங்க கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷ் சார், நீங்கள் பண்ண உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் கிரிட்டிக்கலான டைமில் நீங்கள் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிரதராக நீங்கள் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய கைடன்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு 10 minutes 15 minutes பேசும்போது நான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட கற்றுட்ருக்கேன். அதுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. என்ன தான் வந்து நம்மலாம் வந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நாலேஜை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாருக்கும் வந்து கொடுத்துட மாட்டாங்க, சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு வந்து நம்ம ஒரு காம்படிட்டர் இந்த ஃபீல்டில் இருக்கிறோன்னு இருந்தும் கூட நீங்கள் அது எதுவும் மனசில் வைக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அது வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். தேங்க்யூ வெரி மச். எப்பயும் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். நீங்கள் எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் எனக்கு ஒரு குரு மாதிரி. நான் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். உங்களை மாதிரி நானும் வந்து ஒரு பெரிய டிஎஸ்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ வெரி மச் சார். ஜெயக்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி. மேலும் நம்மளோட கேசஸ்க்குலாம் ஏதாவது ஃபண்டிங் தேவைப்படுச்சு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஃபண்டிங் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி ஃபிட்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம்குமார் சார் இருக்கார். பிரேம் சார், தேங்க்யூ வெரி மச். எனக்கு நிறைய கேசஸ் ரொம்ப நம்பிக்கையாக நான் உங்கள்கிட்ட கொடுத்ததில்ல. இது வரைக்கும் நீங்களும் நானும் டேரெக்டாக நம்ம மீட் பண்ணி கூட பேசுனதில்லை. ஆனாலும் நம்ம நம்பிக்கையாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். நல்லபடியாக கேசஸ் முடித்து எனக்கு நான் கரெக்டான டைமில் வந்து பேமெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டான கேசஸும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. உங்களை மாதிரி கார்ப்பரேட் டிஎஸ்எஸ், எங்களை மாதிரி டிஎஸ்எஸ் வந்து இண்டிவிஜுவல் டிஎஸ்எஸ் வந்து நீங்கள் நிறைய மோட்டிவேட் பண்ணுங்கள். சில கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிவிஜுவல் டிஎஸ்எஸை வந்து அழிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அது தயவு செஞ்சு மோட்டிவேட் பண்ணாதீங்க. இந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ காம்படிஷன் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு நம்ம வந்து எல்லாருமே முன்னுக்கு போகலாம். எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி இண்டிவிஜுவல் டிஎஸ்எஸ் நியூ கமர்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நாங்கள் வளரும் போது நீங்களும் வளருவீங்க. உங்களோட கம்பெனியும் வளரும், உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். தென் முக்கியமாக ஈக்விட்டாஸில் பார்த்தீங்கன்னா சக்திவேல் இருக்கார். சங்ககிரி பிரான்ச்சில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் எனக்கு நிறையா ஃபைல்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரை நான் வந்து இன்றைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எப்பயுமே என் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்பயுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது எப்பயுமே கீப்பப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜென்யூனாக எப்பயுமே ஒரு நான் ஒரு ஃப்ரெண்டாக நண்பனாக நான் என்றைக்குமே இருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நான் லேர்ன் பண்ணது சொல்ல முடியாத அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயங்களும் சரி, கெட்ட விஷயங்களும் சரி, எல்லாமே மிக்சடாக தான் இருந்துச்சு. ஒரு மிக்சட் எமோஷனாக தான், ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக தான் இருந்துச்சு இந்த 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கேஸ் முடிஞ்சு நல்ல அமௌண்ட்டு நல்ல பேமெண்ட்டு வரும். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில நேரத்தில் வர வேண்டியது கூட வராமல், அது ₹1 கூட இன்கம் வராமல் நம்ம போட்ட எஃபர்ட் 100% வேஸ்ட்டான மாதிரி கேசஸ் எல்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட நடந்திருக்கு. அதனால் சொல்ல முடியாத அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில். நானே எதிர்பார்க்கல இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவேன், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் எனக்கு வந்து நான் மீட் பண்ண ஒவ்வொரு பேங்க் ஸ்டாஃபுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நான் வந்து சாதாரணமாக வந்து யாரையும் நான் வந்து சொல்லலை. எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். ஒரு சாதாரண ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் ஆரம்லேருந்து ஏரியா மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், ஜோனல் ஹெட்டு, ஸ்டேட் ஹெட்டு, நேஷ்னல் ஹெட்டு எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். நான் எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்க்குறேன். யாரையும் வந்து குறைச்சி இடம் போடுறதோ இல்லை யாரையும் வந்து தலைக்கு மேலே தூக்கி வைக்கிறதோ நான் எதுவும் நான் பண்ணதில்லை, அப்படி நான் நினைக்கிறதும் இல்லை. அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் மூலிமா நிறைய நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில மேனேஜர்ஸ் வந்து எனக்கு வந்து பேக் ஸ்டாப்பிங்கும் பண்ணியிருக்கீங்க, பின்னாடி முதுகில் குத்திருக்கீங்க. உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு உங்களை மாற்றிக்கோங்க, இந்த மாதிரி இருக்காதீங்க சரிங்களா. நம்ம எல்லாருமே வந்து உழைக்கிறோம், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எல்லாருக்குமே உண்டு சரிங்களா. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கில் வந்து உங்களுக்கு சேலரின்னு கம்பெனியில் தராங்க, உங்களுக்கு அதில் வந்து இன்சென்டிவ்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி டிஎஸ்சிஸை வந்து நீங்கள் வந்து பழிக்கு பழி வாங்குறதோ, இல்லை மனசில் வச்சுக்கிட்டு எங்களோட ஃபைல்ஸை வந்து டிலே பண்ணுறதோ, இல்லை எங்கள் கஸ்டமர்ஸை வந்து கஷ்டப்படுத்துறதோ, இந்த மாதிரி விஷயம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதை தாண்டி நாங்கள் வந்துடுவோம் வெளியில். ஆனால் உங்களோட கேரக்டர், ஆக்சுவல் கேரக்டர் வந்து ஸ்பாயில் ஆயிரும் சரிங்களா. மனுஷனுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. செய்கிற வேலையில் ஒழுக்கமாக ஓரளவுக்கு நீதி நேர்மை நியாயத்தை வந்து கடைப்பிடிச்சி கரெக்டாக வந்து வேலை செஞ்சால் தான் எந்த ஒரு துறையிலையும் ஒரு மனுஷன் வந்து நிலைச்சு நிற்க முடியும் சரிங்களா. உங்களோட பேசிக்கான வேல்யூஸை நீங்கள் என்றைக்குமே வந்து அதை வந்து விட்டுறாதீங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு மனிதராக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான், நேற்று வந்தவன் இவன்லாம் இப்படி வந்துட்டானா அப்படின்றத அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் எதுவும் வந்து போட்டியோ பொறாமையோ அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. அப்புறம் நிறைய பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, போட்டி பொறாமைகள். தயவு செஞ்சு வேணாம். அவன் உழைக்கிறதுக்கு ஏற்ற ஊதியம் எல்லாருக்குமே உண்டு. அதனால் யாருமே யாரையும் போட்டியாக நினைக்காதீங்க சரிங்களா. அப்படியே போட்டியாக நினச்சா கூட அது வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கணும். பாருப்பா, இப்போ என் கூட இருக்க கொலிக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா பண்ணுறாரா, நான் 60 லட்சம் பண்ணுறேன் 70 லட்சம் பண்ணுறேன்றது நான் அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுமே தவிர அவனை வந்து எப்படி ஆஃபீஸ் விட்டு வெளியில் துரத்தலாம், அவன் இடத்த வந்து என் ஃப்ரெண்டு வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கலாம், இல்லை அவனோட ஃபைலை எப்படி தூக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலைகளை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. அந்த மாதிரி சில பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாரும் இல்லை சில பேர். அது யாருன்றத இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க சரிங்களா. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை விட்டுருங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வளருங்க, நம்மளும் வளருவோம் சரிங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு புதுசாக வந்து நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும் சரிங்களா. இந்த ஒரு 2 இயர்ஸில் நம்ம இந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட், கஸ்டமர்ஸோட சப்போர்ட், கடவுளோட சப்போர்ட், என் பேரண்ட்ஸோட சப்போர்ட், எல்லாத்துக்கும் மேலே எங்களோட உழைப்பு இருக்குதுல்ல. நாங்கள் உண்மையாக உழைச்சிருக்கோம், யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை, யாருக்கும் கெடுதல் நினச்சதில்லை. எந்த குடும்பத்தையும் வந்து கெட்டு போகணும், எந்த ஒரு சேல்ஸ் மேனேஜர் குழப்பையும் கெடுக்கணும், இல்லை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் குழப்பையும் கெடுக்கணும்னு நான் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்லை. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கெட்டதை நினச்ச மேனேஜர்ஸ் கூட நான் நல்லது தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட்டதோ இல்லை எதுவும் கேள்வி கேட்டதோ எதுவுமே நான் பண்ணதில்லை. சரி நீ அவ்வளோதானா, இதுதான் உன் கேரக்டரா, சரி போ அவ்வளோதானே, சரி நான் மனசில் வச்சுக்கிறேன், நீ யாருன்னு நான் எனக்கு காமிச்சிட்டேன், சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வரைக்குமே நான் வந்து அதை கடந்து போகிறேன் சரிங்களா. உங்களை மாதிரி ஒரு சிலர்கிட்ட நான் வந்து பார்த்து உங்களை வந்து நான் வந்து அதை நான் என் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நானும் உங்களை மாதிரி நானும் நடந்துக்கணும், இல்லை நானும் என்னையை நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினச்சா என்னோடய ஒரிஜினாலிட்டி நான் மிஸ் பண்ணிடுவேன், என்னோடய கேரக்டரை நான் மிஸ் பண்ணிடுவேன். அது நான் பண்ண விரும்பலை. நீங்களாகவே இருங்க, நீங்கள் பண்ணுறதை அப்படியே பண்ணுங்கள். திருந்துங்க, இல்லையா திருந்தாமல் அப்படியே தான் இருப்பீங்க அப்படின்னா இருங்க. காலம் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு லெசனுக்கு உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். சாதாரண லெசன் இல்லை, பயங்கரமான லெசனு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கெட்டதுக்கும், அடுத்தவங்களுக்கு பண்ணுற துரோகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கான கர்மா உங்களுக்கு பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு அதை விட பெரிய ஆப்பா வந்து திருப்பி ரிவர்ஸில் வைக்கும். அப்போ அது உங்களுக்கு கஷ்டமத்தை புரியும் சரிங்களா. எனக்கு ஒரு 50,000 ரூபா ஒரு இன்கம் வரதை வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர் கெடுத்து விட்றாரு அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து பின்னாடி 5 லட்ச ரூபாய்க்கு லாஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி குழந்தை, குடும்பம், குட்டின்னு இருக்கோ, ஃபேமிலி இருக்கோ, கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது சரிங்களா. நிறைய டிஎஸ்எஸை பற்றி இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸு, சேல்ஸ் மேனேஜர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கமிஷன் வாங்குறாங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஜ வாழ்க்கை வாழ்கிறேன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வந்து இங்கே உட்காந்து பார்க்கணும், அந்த இடத்த வந்து உட்காந்து பார்க்கணும். இப்போ இங்கேருந்து நம்ம உட்காந்துட்டு ஒரு சிஎம்மையோ ஒரு பிரைம் மினிஸ்டரையோ நம்ம வந்து சாதாரணமாக கொஸ்டின் பண்ணிடலாம். போய் அந்தந்த இடத்துல உட்காந்து பார்த்தா தான் தெரியும். இந்த முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி சரிங்களா. அந்த படத்தில் வேணால் ஒரே நாளில் முதல்வன் வந்து நிறைய மாற்றம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது பண்ண முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அதனால் அவன் பொசிஷனில் ஒருத்தன் இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்ட நஷ்டங்கள் நல்லது கெட்டதெல்லாம் புரியும்.
அதனால் நீங்கள் வந்து டிஎஸ்எஸை வந்து யாரையும் வந்து கெடுக்கணும், அவங்க வந்து முன்னேறக்கூடாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கேட்டு வாங்குங்க. சரிங்களா? நானாக தான் சரி, யாராக தான் சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? அதை கூட பண்ணிடலாம். ஆனால் கேட்காம நீங்கள் வந்து பேக் ஸ்டாப்பிங் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். அது எங்களுக்கு கெடுதலோ இல்லையோ, உங்களுக்கு கெடுதல். அதனால தான் சொல்கிறேன். எங்களுக்கு போனால் ஒரு கேஸ் போகுது, ஓகே, அதில் ஒரு இன்கம் நமக்கு வரது லாஸ் ஆகுது தான், உண்மை தான். ஆனால் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போ போயிடுது இல்லையா, ஸ்பாயில் ஆகிடுது இல்லையா, ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆக உங்கள் பேர் தான் இந்த மார்க்கெட்டில் கெட்டு போகும். என்ன மாதிரி இன்னும் நீங்கள் 10 பேர் 20 பேர் 30 பேர் நீங்கள் ஏமாற்ற இவனா இந்த ஆளா, இவனாவே இந்த மாதிரி கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும், நேச்சுரலாக உங்களை வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு 420ன்றுவாங்க. இது தேவையா சொல்லுங்கள்? ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு பேங்க்கில் வந்து உங்களுக்கு சேலரி தராங்க, உங்களுக்கு இன்சென்டிவ் தராங்க, அதையும் மீறி உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பல வழி இருக்குது. அந்த பல வழிகளை போய் நீங்கள் உழைச்சி சம்பாதிங்க. யாரையும் ஏமாற்றாமல் சம்பாதிங்க. யாரும் உங்களை எதுவும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எவனுக்கும் வந்து கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்களை வந்து போட்டி பொறாமல் படாதீங்க ப்ளீஸ். என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இது. சரிங்களா? அவனால் முடிஞ்சதை அவன் செய்கிறான். உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் செய்யுங்க. இல்லையா, முடியலையா, அடுத்தவங்களுக்கு வந்து தடையாக இருக்காதீங்க. சரிங்களா? அடுத்தவங்களுக்கு தடையாக இருந்தீங்கன்னா ஆண்டவன் உங்களுக்கு தடையாக இருப்பான். சரிங்களா? அதனால் அது பண்ணாதீங்க. இனிமேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுங்க, மாறுங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் ஒரு 2 இயர்ஸாகவே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் அதே மாதிரி இருக்கிறது எனக்கு என்னமோ அப்படி செட் ஆகும்னு தோணலை. ஏன்னா அப்படி இருந்துட்டால் ஒரே அடியாக இவன் என்ன பண்ணாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்க விடாதான்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்து அப்படி சண்டை போடாமல் இருக்கிறேன், இல்லை கொஸ்டின் பண்ணாமல் ஆர்கியூ பண்ணாமல் இருக்கிறேன்னா அது நான் சூஸ் பண்ணுறேன். என்னோடய சாய்ஸ், அது என்னோடய ஓன் சாய்ஸ். நான் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளாரையோ ஒரு ஃபைட்டுக்குள்ளாரையோ நான் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு அமைதி தான் பிடிக்கும். பீஸ் ஆஃப் மைண்டு தான் வாழ்க்கையில் முக்கியம். எத்தனை கோடி இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய ஆண் அழகனாவோ இல்லை உலக அழகியாகவே இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நிம்மதி தான் கடைசியில். அந்த நிம்மதி இல்லைன்னா நம்ம மனுஷனை வாழ்கிறதே வேஸ்ட்டு. சரிங்களா? அதனால் நான் வந்து யாரு கூடயும் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளாரையும் ஃபைட்குள்ளாரையும் நான் போக விரும்பலை. நீங்கள்லாம் பண்ண விஷயத்துக்கு நான் உங்களை வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்க முடியும். எனக்கு அந்த தைரியமும் இருக்குது. சரிங்களா? இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அதனால் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா நம்மளோட பாண்டிங் வந்து போயிடக்கூடாது. சரி, மனுஷன் எல்லாருமே தப்பு பண்ணுறது தானே, சரி நானும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேன்னு கொடுத்து பார்க்குறது தான். நீங்கள் யார் எனக்கு கெடுதல் பண்ணுறீங்க, யார் நல்லது பண்ணுறீங்க, யார் எனக்கு பின்னாடி முதுகில் குத்துறீங்க, யார் குடிப்பறிக்கிறீங்க, அப்படி எல்லாமே எனக்கு தெரியும். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? இந்த கமல் வந்து பிக் பாஸ் சொல்லுவார், எல்லா கேமராவும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? யார் பொய் சொல்கிறீங்க, யார் உண்மையை சொல்கிறீங்க, யார் கரெக்டாக இருக்கீங்க இல்லையா, எல்லாமே எனக்கும் தெரியும். அதனால் இந்த 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக, ரொம்ப அமைதியாக, யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாமல் போயிட்டேன். ஸோ இனிமேட்டும் அதை நான் வந்து ஃபாலோ பண்ண விரும்பலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் அது எனக்கு தான் ஒரு கெட்டத்தில் போய் முடியும். ஸோ ஒரு சாதாரண ஒரு எறும்பு கூட போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா அந்த எறும்பு வந்து நம்மளை திருப்பி கடிக்கும். சரிங்களா? அதோட நேச்சர் தான். அதே மாதிரி நம்மளையும் ஒரு ஹியூமன் பீயிங்கும், நம்ம ஒரு சொரண கெட்டவங்க கிடையாது. நம்மளை ஒருத்தன் வந்து அடிக்கிறான் அப்படின்னா நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு திருப்பி அடிக்கணும். ஒரு அடி அடித்தா அந்த இடத்துல 10 அடி திருப்பி அடிக்கணும். அப்படி அடித்தா தான் அவன் திருப்பி நம்மளை அடிக்கணும்னு நினைக்க மாட்டான். அதனால் இனிமேட்டு என்கிட்ட இந்த மாதிரி யாராச்சும் ஏதாவது வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை எப்படி வந்து நான் டீல் பண்ணுமோ அப்படி நான் டீல் பண்ணுவேன். அதை நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். இது ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்காக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி நான் சாஃப்டாக எல்லாத்தையும் இருப்பேன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அப்புறம் என்கிட்ட வந்து ஃபைலை வாங்கிட்டு நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேணுனே வந்து லாகின் கவுண்ட்டுக்காக போடுறது, இந்த மாதிரி வேலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கவே கேட்காதீங்க. என் கூட பேசினாலும் பரவாயில்ல. நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் உங்களை எதுவுமே சொல்லலை. சரிங்களா? நீங்களும் வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி, ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ணி, கஸ்டமரோட காசையும் டைமையும் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேணாம். சரிங்களா? இது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதை இனிமேட்டு நான் வந்து என்கரேஜ் பண்ணுறதா இல்லை. அதனால் எந்த ஒரு சேல்ஸ் மேனேஜர், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் யாராக இருந்தாலும் சரி, என்கிட்ட ஃபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேஸை வந்து உங்களால் பண்ண முடிஞ்சால் மட்டும் எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேஸை எடுக்காதீங்க. நோ இஷ்யூஸ். நான் யாரையும் எதுவும் கேட்க போகிறதில்ல.
சரிங்களா. அந்த கேஸ் இல்லைன்னா அதை விட பெட்டரான கேஸ். இந்த பேங்க் இல்லைன்னா ஊரில் 100 பேங்க் இருக்குது, வேறு பேங்க்கில் நான் பண்ணிக்கிறேன். இல்லை பண்ண முடியல கூட அந்த கேஸை நான் ட்ராப் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. ஊரில் வந்து லோனுக்கு வந்து ஆளுங்களை கிடைக்க மாட்டேங்கிறாங்க, கஸ்டமராக இல்லை. கஸ்டமர்லாம் ஆயிரக்கணக்கான பேர் கொட்டி கிடக்குறாங்க. நம்ம போய் அந்த கொட்டி கிடக்கிற கஸ்டமர் எடுக்கிறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம், அதுதான் உண்மை. சரிங்களா. அதனால் இது நான் கொஞ்சம் சீரியஸாக சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் பூ பாதையில் போயிட்டேன். இனிமேட்டு நம்ம தலைவர் ரஜினி ஸ்டைலில் சிங்க பாதையில் போகலான்னு இருக்கேன். இந்த சிங்க பாதையில் நான் வந்து போகிறதுக்கும் உங்களோட சப்போர்ட்டெல்லாம் தேவை. ஸோ எப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. சரிங்களா. யாரையும் நான் இது பர்டிகுலராக யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இது சொல்லலை. சில பேர் என்னை வந்து வேணும்னே என்னை வந்து கார்னர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கார்னர் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த மெசேஜ். ஸோ தயவு செஞ்சு என்னை அப்படி பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ என்னை அப்படி கார்னர் பண்ணணும், நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு 100 மடங்கு நான் வளருவேன். இது ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன் நான். சரிங்களா. நீங்கள் எவ்வளோ தான் என்னை வந்து இந்த பிஸ்னஸ் விட்டு போகணும், நான் வந்து வளரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் சரி, நான் அதை விட பல மடங்கு நான் வளருவேன். இதை நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன். இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. யாராக இருந்தாலும் வாங்க, ஃபீல்டில் மோதி பார்க்கலாம். சரிங்களா. நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வரீங்க பார்க்கலாம், நான் எவ்வளோ பெரிய ஆளாக பார்க்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இங்கே இருக்கிற வந்து நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைனு வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எல்லாருமே தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து என்னை வந்து கார்னர் பண்ணுறீங்க. என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆளுங்க நீங்கள்லாம். சரியா. நான் யாரை சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகேவா. என் முன்னாடி பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆளுங்க. ஸோ இனிமேட்டு அந்த மாதிரி தப்பை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்கிட்ட அந்த மாதிரி வந்துடாதீங்க, ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன். சரியா. அப்புறம் என்னோடய கஸ்டமர்ஸ் அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தப்பாக நினச்சிக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா நான் இப்படி பேசுகிறேன்னு என்ன பண்ணுறது, நம்மளை மக்கள் அப்படி வந்து மாற்றுறாங்க. நானும் வந்து அம்பியாக தான் அமைதியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு ரெமோ மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். விட மாட்டேங்கிறாங்க நம்ம மக்கள். நம்மளை வந்து ஒரு அந்நியனை ஆக்கியே தீரணும்னு எல்லோரும் ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கஸ்டமர்ஸ் தேங்க்யூ ஆல். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயும் தேவை. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறைய பேர் எனக்கு ஃபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே எல்லாம் வச்ச நம்பிக்கைக்கு பெரிய நன்றி. இப்பயும் கரண்ட்லி நிறைய கேசஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே நம்பி ஃபைல்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களோட நம்பிக்கையை நான் முடிஞ்சளவுக்கு காப்பாற்றுவேன். நான் என்றைக்குமே மணி மைண்டடாக இருந்ததில்லை, இனிமேட்டு நான் இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பேங்க் ஃப்ரெண்ட்ஸு, பேங்க்கோ இல்லை என்னோடய ஓன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் நான் செகண்டரியாக தான் நான் வைப்பேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நான் சர்வீஸ் பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக, உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற லோன் அமௌண்ட்டு நல்ல பேங்க்கில் நான் வாங்கி தர முடியுமோ நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன். மேலும் உங்களுக்கு வந்து நான் நல்ல சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், சாரி, எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. சில பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க என்னை தள்ளிட்டாங்க. அவங்கள டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நான் சொல்லிடுவேன், ஆனால் இப்படி சொல்ல விரும்பலை. அதனால் இந்த மெசேஜ் மூலிமா இந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த மெசேஜ் போய் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதனால் யாராச்சும் அப்படி இருந்தால் தயவு செஞ்சு உங்களை மாற்றிக்கோங்க, அப்படி இருக்காதீங்க. சரிங்களா. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு எப்பயும் தேவை. ரொம்ப நன்றி. உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய்.